ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் சர்க்கிள் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாரியில் அனார்கலி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து டபுள் சர்க்கிளாக வரும். சரிங்களா? கஸ்டமரோட விருப்பத்திற்கேற்ப நம்ம இந்த ட்ரெஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் சாரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். சாரியில் டாப் அண்ட் பாட்டம் 2 சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு. லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து முந்தானி நான் காட்டுறேன் பாருங்கள். முந்தானி போர்ஷன் வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. இப்போது நம்ம அந்த பட்டு பாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5.5 மீட்டர் சாரீ எடுத்துக்கலாம். 3 மீட்டர்ஸில் லைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ சாரியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பல்லு பாட்டு இருக்குது பார்த்திங்களா, பல்லு பாட்டையும் அதுக்கப்புறமா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்டர் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பல்லு பார்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்டரையுமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பார்டரை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது 1/4 இன்ச்சில் சாரீ கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இது வந்து 4 சைடில் உள்ள கிளாத்து. சரிங்களா? 4 சைடு இருக்கும் இந்த கிளாத்துக்கு. 16 இன்ச்சஸ் ஹைட்டும் வித்து வந்து 11 இன்ச்சஸும் எடுத்திருக்கேன். இப்போ நான் மடிக்கிறது எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஸ்லீவுக்கான கிளாத்து. அதே மாதிரி தான் 16 இன்ச்சஸ் வந்து ஹைட்டு வந்து இந்த கிளாத்தில் இருக்கும். வித்து வந்து 11 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் 4 சைடு இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம பாடி பார்ட்டுக்காக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கிளாத் எடுத்துக்கலாம். கரெக்டாக 16 இன்ச்சஸ் இருக்குது பாருங்கள். நான் வந்து 13 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாப்போட ஹைட்டு வந்து எனக்கு 13 இன்ச்சஸ் இருந்தால் போதும். மேலே ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை 13 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நெக்கோட வித்து வந்து நான் 2.25 வச்சுக்கிறேன். அடுத்து முன்னாடி நெக்கோட ஹைட்டு வந்து நான் 4.25 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் நெக். சரிங்களா? நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஷோல்ட்ரு வந்து நான் 2.25 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் வந்து 7 இன்ச்சஸ் இல்லை அப்படின்னா 6.5 இன்ச்சஸ். நான் வந்து 6.5 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி எல் ஷேப்பில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கு அப்புறமா 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம்ஹோல் கர்வ் வந்து போட்டுக்கோங்க. அந்த வளைவு வந்து நம்மளுக்கு அழகாக ஷேப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்லீவையும் கரெக்டாக அட்டாச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் காட்டுறேன். நான் வந்து அழகாக இப்போது மார்க் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மார்பு சுற்றளவு எனக்கு வந்து 30 இன்ச்சஸ் வந்துச்சு. அதை வந்து 4ஆக பிரிக்கும்போது எவ்வளோ வந்துச்சோ அந்த அளவையும் ப்ளஸ் 2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து 6.5 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் ஹிப்பையும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம முடித்தாச்சு. இப்போ வந்து பேக் நெக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 7.5 இன்ச்சு வந்து பேக் நெக்கு லென்த்து வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதையும் பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம வந்து வளைவு போட்டோம்ல, இதுலேயுமே அந்த ரவுண்ட் நெக் தான் போட போகிறோம். அதனால் நான் ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ட்ரா பண்ணி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட் நெக் தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறோமா இல்லை பேக் நெக் மார்க் பண்ணுறோமா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். உள்ளே இருக்கிறது ஃப்ரண்ட் நெக், அதனால் நான் எஃப்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது வெளியில் இருக்கிறது வந்து பேக் நெக் பார்த்திங்களா,
அதை நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் நெக் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம பேக்குன்னு சொல்லிட்டு பீன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் நான் வந்து ஆர்ம் ஹோல் குழிவு வந்து 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் போர்ஷன் வந்து லைனிங் கிளாத்தில் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவுக்கான கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோ லெங்க்த்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பார்டரையும் அந்த ஸ்லீவில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்டரில் வந்து பாதி வந்து நான் வச்சுக்க போகிறேன். ஒரு 5 இன்ச்சஸ் இல்லைனா 6 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் 11 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு வந்து தேவையான அளவு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 11 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எப்பயும் போல தான் நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குல்ல, நான் வந்து 4.5 வந்துச்சு எனக்கு. அது கூட 2 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டோம்ல டாப் போர்ஷனுக்கு, அதே மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் நம்ம ஸ்லீவுக்கு நடுவில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஆர்க் கட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். சரிங்களா? அந்த லீஃப் டிசைன் வந்து நம்ம முன்னாடி உள்ள ஆம்ஹோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்லீவில் கட் பண்ணுவோம்ல, அதை வந்து நான் இப்படி கட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் இல்லை அப்படின்னா 1/2 இன்ச் போதும். அதுலேயும் நம்ம இந்த மாதிரி லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஆர்க் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எது அப்படின்னு தெரியும். இப்போது மீதி உள்ள லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி 4 சைடு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். லெங்க்த்து வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. அதாவது ஒரிஜினல் கிளாத்து, அதாவது கீழே போட்டிருக்கோம்ல, கீழே அந்த பாட்டம் போர்ஷனோட ஒரிஜினல் கிளாத் இருக்குல்ல, அதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு நம்மளுக்கு லைனிங்கில் கம்மியாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டாப் போர்ஷனில் ஒரு பார்ட் எடுத்து அதை நம்ம பாதியாக மடித்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைனிங்கோட பாட்டம் போர்ஷன் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாரியோட கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் வித்து ஒரு 30 இன்ச்சஸ், ஹைட் ஒரு 30 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த மாதிரி நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி 4 சைடு வர்ற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம டாப் போர்ஷனை வந்து ஒரு போர்ஷனை எடுத்து நான் பாதியாக மடிச்சுட்டு எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ பாட்டம் போர்ஷன் அந்த அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி வருதுல்ல, அது வந்து எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுக்கு கீழே நான் அந்த பார்டரையுமே அட்டாச் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு 30 இன்ச்சஸ் வருது அப்படின்னா பார்ட்ரு வந்து எனக்கு ஒரு 6 இன்ச்சஸ் வருது. அப்போது 30 இன்ச்சஸில் 6 இன்ச்சஸை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரிஜினல் கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த பார்டரை அட்டாச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஹைட்டு வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போது நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 போர்ஷனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மீதி உள்ள கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் கிளாத் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பார்டரையுமே ஸ்லீவுக்கு வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். நான் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பார்டரை வந்து ஒரிஜினல் கிளாத்தில் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து அந்த ஸ்லீவில் உள்ள பார்டரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறேன்.
இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம ஸ்லீவில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த லைனிங் கிளாத் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 ஸ்லீவ்லேயுமே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஸ்லீவில் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, அடுத்து ஸ்லீவை இந்த மாதிரி திருப்பிட்டு, அதுக்கப்புறமா அவுட்லைனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவ்லேயுமே எடுத்து அவுட்லைனில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து படாமல் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப் கிளாத் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து நம்ம டாப் போர்ஷனுக்கு ஒன்றுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு பக்கத்தில் உள்ள ரவுண்ட் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே நம்ம ஆர்காட் பண்ணிக்கலாம். ஆர்காட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்புறதுக்காக. சரிங்களா? இப்போது நம்ம திருப்பிட்டு லைட்டாக அந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் கிளாத்தை வந்து திரும்பிடும். அதுக்கடுத்து மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக அவுட்லைனையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தையல் போட்டதுக்கப்புறமா மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டாப் போர்ஷனுக்குமே கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை. பின்னாடி ரோப்பு வந்து நான் ஈஸியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம டாப் போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா டாட் வந்து நம்ம பிடிக்கணும். ஒரு 4 இன்ச்சுக்கு நான் எப்படி காட்டுறேனோ இதே அளவுக்கு நீங்கள் ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் 2க்குமே சேர்த்து நீங்கள் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும், அதுக்காக தான். சரிங்களா? அடுத்து நம்ம ஷோல்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன், ஸ்லீவு, அதுக்கப்புறமா கீழே உள்ள அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டு, அப்புறம் லைனிங்கோட எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி கட்டுறதுக்காக ஒரு ரோப் வச்சுருந்தோம்ல, அதில் வந்து லைட்டாக ஒரு குஞ்சம் வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு குஞ்சம் மாடல் வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குஞ்சம் வந்து 3 அடுக்கில் வச்சுருக்கேன். நம்ம ஒரு அடுக்குலையும் ட்ரை பண்ணலாம். நான் 3 அடுக்கில் வந்து கஸ்டமரோட விருப்பத்திற்கேற்ப பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கஸ்டமருக்கு அனுப்ப போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரெஸ்ஸு வந்து புதுசாக ஒரு சாரியில் இந்த வீடியோ பார்த்து ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.